Hi, hello sir. நம்ம இப்போ இந்த வீடியோவில் ஜிகேவில் பார்ட் 4 அப்படின்ற வீடியோ பார்க்கலாம். இதில் மெயின் டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா துணை பெயர்கள் அல்லது பட்டப்பெயர்கள் அப்படின்னு சொல்கிறோம். பிரபலமான நபர்களுக்கு வேறு பெயர் கொடுத்துட்டு கொஸ்டின் கேட்டுருவாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்திய பச்சை கிளி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யார் சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா அமீர் குஸ்ஸு. இவங்க பொயட்ரி. ஸோ ரொம்ப முக்கியமான ஆள் அமீர் குஸ்ஸு. ஆந்திர கேசரி அப்படின்னு யார் சொல்லுவாங்கன்னா டி பிரகாசம் அப்படின்னு சொல்லுவோம். டி பிரகாசம், அதாவது கேசரினாலும் சிங்கம்னாலும் ரெண்டும் ஒன்று தான். ஸோ பேரை மாற்றி கொடுத்துட்டு கேட்பாங்க. ஆந்திர சிங்கம்னாலும் டி பிரகாசம் தான், ஆந்திர கேசரின்னு சொன்னாலும் டி பிரகாசம் தான். ஓகே சார். உப்பு சத்தியாகிரகமில் சென்னை மெரினா கடற்கரையில் பண்ணுறதும் இந்த டி பிரகாசம் தான். ஓகே சார். ஸோ ஆந்திர கேசரினா என்னன்னு தெரிஞ்சுக்குவாங்க. இந்தியாவின் பறவை மனிதர் அப்படின்னு சொன்னால் நம்ம யாரை சொல்லணும்னா சலீம் அலி. இது கொஸ்டின் பேப்பரில் வந்திருக்கு சார். ஸோ சலீம் அலி இந்தியாவின் பறவை மனிதர். இன்னொரு பாயிண்ட், வங்கபந்து அப்படின்னு யார் சொல்லுவோம்னா முஜ்பூர் ரஹ்மான். முஜ்பூர் ரஹ்மானுடைய பொண்ணு தான் இப்போ பங்களாதேஷோடைய பிரதமராக இருக்காங்க. ஸோ முஜ்பூர் ரஹ்மான் யார் அப்படின்னா வங்கபந்து அப்படின்றது தெரியணும் சார். தேசபந்து அப்படின்றது யாருன்னா தேச அல்லது ஷ எப்படி வேணாலும் சொல்லலாம். தேசபந்து சிஆர் தாஸ், சித்தரஞ்சன் தாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சார். தீனபந்து அப்படின்னு சொன்னால் சிஎஃப் ஆண்ட்ரூஸ் அப்படின்றது தான் தீனபந்து. ஓகேவா? தீனபந்துனா ஆண்ட்ரூஸ், தேசபந்துனா சிஆர் தாஸ். இந்தியாவின் இரும்பு மனிதன் நம்ம யார் சொல்லுவோம்? இந்தியாவின் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேலை சொல்லுவோம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்தியாவின் பிஸ்மார்க் அப்படின்னு சொன்னாலும் அவர் தான் சொல்லுவோம், சர்தார் வல்லபாய் பட்டேல். எஸ். இந்தியாவின் நெப்போலியன் அப்படின்னா யார் அப்படின்னா சமுத்திரகுப்தர் சொல்லுவோம். இந்தியாவின் நெப்போலியன் அப்படின்னு சொல்லிட்டு. பஞ்சாப் சிங்கம்னு யார் சொல்லுவோம்னா மகாராஜா ரஞ்சித் சிங். இப்போ அதே பஞ்சாப் சிங்கம்னா லாலா லஜபதி ராயும் சொல்லுவோம் சார். இப்போ பஞ்சாப் சிங்கம்னு சொல்கிறது யாருன்னா ரஞ்சித் சிங் என்ற ஒரு மன்னர். ஸோ ஃபஸ்ட்டு இந்த நேஷ்னல் மூமெண்ட் விடுதலை இயக்கத்துக்கு முன்னாடியே வரவர் தான் இந்த ரஞ்சித் சிங், ரொம்ப முக்கியமானவர். அதுவே பஞ்சாப் சிங் லாலா லஜபதி ராயும் சொல்லுவோம். ஸோ கொஸ்டின் பேப்பரில் ரெண்டுமே கொடுத்துட்டா யார் சார் அடிக்கிறதுனா, ஸோ ரெண்டுமே வெவ்வேறு ஏரியா. ஒன்று ஹிஸ்ட்ரி, இன்னொன்று நேஷ்னல் மூமெண்ட். நேஷ்னல் மூமெண்ட்டில் கேட்டால் லாலா லஜபதி ராய், ஹிஸ்ட்ரியில் கேட்டால் ரஞ்சித் சிங் சொல்லிடுவோம். ரெண்டுமே கொடுத்துருக்குன்னா ஸோ ரஞ்சித் சிங்கை தான் கொடுக்கணும், ஏன்னா அவர் தான் முன்னாடி வராது. ஓகேவா? ரைட். அடுத்த கேள்வி, காஷ்மீரின் சிங்கம்னு யார் சொல்லுவோம்? ஷேக் அப்துல்லா. காஷ்மீரின் சிங்கம்னு யார் சொல்லுவோம்னா ஷேக் அப்துல்லாவை சொல்லுவோம். இந்தியாவின் மாக்கியவல்லின்னு யார் சொல்லுவோம்? சாணக்கியரை சொல்கிறாங்க. இந்தியாவின் மாக்கியவல்லின்னு சாணக்கியரை சொல்கிறாங்க. வங்கப்புலி அப்படின்னா பிபின் சந்திரபால் அப்படின்றது தான் வங்கப்புலின்னு சொல்கிறோம். மைசூர் புலினா திப்பு சுல்தானை சொல்கிறோம். எஸ், மைசூர் புலி. மராட்டிய சிங்கம் அப்படின்னு யார் சொல்கிறோம்? லோகமானிய திலகர், அவர் தான் பாலகங்காதர திலகர்னு சொல்கிறோம். ஸோ மராட்டிய சிங்கம்னாலும் லோகமானிய திலகர்னாலும் பாலகங்காதர திலகர் தான் சார் சொல்கிறோம். இங்கேயும் மராட்டிய சிங்கம்னு ஆப்ஷனில் சிவாஜி இருந்தால் சிவாஜியை தான் அடிக்கணும், ஏன்னா சிவாஜி மன்னர், அவுரங்கசீப் காலகட்டத்திலே வருவார். அதுக்கப்புறம் தான் நேஷனல் மூமெண்ட்லாம், பாலகங்காதர திலகர்லாம். ஸோ ஃபஸ்ட்டு மன்னர், அப்புறம் தான் நேஷனல் மூமெண்ட். ஓகே சார். ஸோ மராட்டிய சிங்கம் பாலகங்காதர திலகர். ஓகே சார். மகாநாமா அப்படின்னு நம்ம யார் சொல்கிறோன்னா மதன் மோகன் மாளவியா. இந்த மதன் மோகன் மாளவியாவுக்கு பட்ட பேர் தான் மகாநாமான்னு சொல்கிறோம் சார். இன்னொன்று பகத்சிங் யார் அப்படின்னா ஷாஹித் இ அசாம் அப்படின்னு சொல்கிற ஒரு பட்டப்பேர் இருக்குது. ஷாஹித் இ அசாம் அப்படின்னா அவரோடு தொடர்புடைய ஒரு சுருக்கமான வார்த்தை தான் சார் அது. இந்தியாவின் கிளாட் ஸ்டோன் அப்படின்னா யார்? இந்தியாவின் மகிழ்ச்சி மனிதர் அப்படின்னா யார்? இந்தியாவின் முதுபெரும் மனிதர் அப்படின்னா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி. ஸோ இந்தியாவின் முதுபெரும் மனிதர்னா நம்ம எல்லாம் ஈஸியாக சொல்லிடலாம் சார், அது தாதாபாய் நவ்ரோஜின்னு சொல்லிடுவோம். இந்தியாவின் மகிழ்ச்சி மனிதர் அப்படின்னு கேட்டாலும் இந்த கிளாட் அப்படின்றதுக்கு தமிழாக்கம் தான் மகிழ்ச்சி, வேறு ஒன்றுமே இல்லை சார். கிளாட்னா அப்படியே தமிழ் இங்கிலீஷில் கொடுத்தாலும் கொடுப்பாங்க, இல்லை மகிழ்ச்சின்னு மாற்றினாலும் மாற்றுவாங்க. தாதாபாய் நவ்ரோஜி. இந்தியாவின் இரும்பு பெண்மணி அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறோம்? இங்கே பாருங்கள், இந்தியாவின் இரும்பு பெண்மணி, இந்தியாவின் இரும்பு மங்கை. ஸோ பெண்மணி அப்படின்றது என்ன சொல்கிறது, ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே தான் பெண்மணின்னுவோம். ஸோ
ஸோ மங்கைன்றது மங்கையர் மழல் இந்த குழந்தைங்கள சொல்கிறது தான். ஸோ மங்கைன்னு சொன்னால் பிரியதர்ஷினி அப்படின்ற பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. பெண்மணின்னு சொன்னால் இந்திரா காந்தி என்ற பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க சார். ஓகேவா? எஸ். பறக்கும் சிங் அப்படின்னா ஸோ ஸ்போர்ட்ஸில் சொல்லுவாங்க மில்கா சிங், அவரை பற்றி ஒரு படமே வந்திருக்கு. ஸோ பறக்கும் சிங்குனா மில்கா சிங்குன்னு சொல்கிறோம். தண்ணீர் மனிதர் அப்படின்னு கேட்டால் ராஜேந்திர சிங்கை தான் தண்ணீர் மனிதர்னு சொல்கிறோம், ராஜேந்திர சிங். இந்திய மெட்ரோ மனிதர் யார் அப்படின்னா ஸ்ரீதரன் அப்படின்றவர் சொல்கிறோம். ஸ்ரீதரன்னா மெட்ரோ மனிதர். இந்திய சார்லி சாப்ளின் அப்படின்னு சொன்னால் ராஜ் கபூர் தான் சார்லி சாப்ளின்னு சொல்கிறோம் சார், ராஜ் கபூர். பெர்சிய ஹோமர் அப்படின்னா யார்? பெர்சிய ஹோமர்னா பிருத்தவசியை தான் சொல்கிறோம். ஸோ பிருத்தவசி ஒரு கவிஞர், அவரை பெர்சிய ஹோமர்னு சொல்கிறோம். ரொம்ப முக்கியமான வார்த்தை சார். பிருத்தவசிக்கு இன்னொரு பட்ட பேர் பெர்சிய ஹோமர். பெர்சியனா பாரசீக கவிஞர் தான், அவர் தான் பெர்சிய ஹோமர்னு சொல்கிறோம். நம்ம டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இருக்கார்ல சார், முதல் ஜனாதிபதி, அவருக்கு பட்ட பேர் தேஷ் ரத்னா அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அஜாத சத்ரு. ஸோ ஹிஸ்ட்ரியில் நம்ம பார்ப்போம், அஜாத சத்ருனா எதிரிகளை அழிப்பவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கான அதாவது ராஜேந்திர பிரசாத்துக்கான பட்ட பெயர் அஜாத சத்ருன்னு சொல்கிறாங்க சார். ஓகேவா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.